ஜெர்மனியில் உங்களுக்கு 2400 யூரோக்கள் மொத்த மாத சம்பளமாக கிடைத்தாலும் நீங்கள் அதே தொகையை வீட்டிற்கு எடுத்துச் செல்வீர்கள் என்பது அர்த்தமல்ல. வரிகள் மற்றும் பிற பிடித்தங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் நிகர வருமானம் மொத்த சம்பளத்தை விட குறைவாகவே இருக்கும். வருமான வரி மற்றும் சமூக பங்களிப்புகள் ஆகியவை உங்கள் சம்பளத்தை குறைக்கும் முக்கிய விடயங்களாகும். ஓய்வூதியம், சுகாதார காப்பீடு, வேலையின்மை காப்பீடு மற்றும் நீண்டகால பராமரிப்பு காப்பீடு ஆகியவற்றுக்கான கொடுப்பனவுகள் இதில் அடங்கும். உதாரணமாக, குழந்தைகள் இல்லாத ஒரு தனிநபர் 2400 யூரோக்களிலிருந்து சுமார் 691 யூரோக்களை இழக்க நேரிடலாம். இதனை அடுத்து 1708 யூரோக்கள் வரை நிகர வருமானம் மீதம் இருக்கும். தேவால வரியும் சேர்க்கப்பட்டால் இறுதி தொகை இன்னும் சற்று குறைவாகும். நீங்கள் பெரும் தொகையை பல காரணிகள் பாதிக்கின்றன. உங்கள் வரி வகுப்பு, சுகாதார காப்பீட்டு வழங்குனர் மற்றும் நீங்கள் தேவாலய வரி செலுத்துகிறீர்களா இல்லையா ஆகிய காரணிகள் இதில் அடங்கும். இவற்றில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட உங்கள் இறுதி சம்பளத்தை பாதிக்கக்கூடும். நிகர வருமானத்தை அதிகரிக்க மக்கள் தங்களது வரி வகுப்பை சரிபார்க்க வேண்டும். அத்துடன் வரி சலுகைகளை அவர்கள் கோரலாம் அல்லது மலிவான சுகாதார காப்பீட்டு வழங்குனரை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த நடவடிக்கைகள் ஒவ்வொரு மாதமும் அதிக பணத்தை சேமிக்க உதவும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.